முதல்வருடைய செயல்பாடுகளையும் அங்கே அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து கண்ணீர் பல்க பேசியதையும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக அந்த பகுதி விரைந்து சென்றதையும் கூட சந்தேகப்படுறாங்களே. படுவாங்க. ஏன்டானாக்கா பிஜேபி தான் இதை துவக்கி வைத்தாங்க, இதை செகண்ட் பண்றாங்க அதிமுக. பாலிடிக்ஸ். ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்தால், அதாவது அரசினுடைய அணுகுமுறைகளில், ஆட்சி முறைகளில் இப்ப பாருங்க எவ்வளவு 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 சிறந்தது. கவர்னர் இன்னொரு ரூல் பண்ண பாக்குறாரு, சட்டமன்றத்தின் மீது ஏறி அமர பார்க்கிறாரு. கவர்னருக்கு எதிரான ஒரு போர், ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு எதிரான முன்வடிவு மேலே கருத்து தெரிவிக்கிறாரு. ஆமாங்க, மசோதா மேலேயே நிறைவேற்றப்பட்ட பிறகு கூட இல்ல, முன்வடிவு நிலையிலேயே ஒரு கருத்து தெரியும். அவர் யாருங்க? கவர்னர் யாரு? கவர்னர் நியமன வடிவம். ஆனா முதல்வர் யாரு? சட்டமன்றம் என்ன? மக்களுடைய அதிகாரத்தின் வடிவம். அதிகாரத்தின் வடிவத்தின் மீது நியமன வடிவம் ஏறி அமரக்கூடாது. இந்த சாதாரண ஜனநாயக அரிச்சுபடி கூட ஆளுநருக்கு தெரியவில்லை என்றால் எப்படி? அவர் ஒரு நியமன வடிவம் தான். அவரை முதல்வர் உரிக்கிறார். கவர்னரை உரிக்க என்ன ஏற்படும்? ஜனநாயகம் தான். நீங்க முதல்வர் மீது தாக்குதல் தொடுக்கிறீங்க, தாக்குதல் தொடுக்க என்ன வெளிப்படும்? ஜனநாயகம் தான். நிறைவில் ஜனநாயகம் தான் வெல்லும். நியமன வடிவம் ஜனநாயகம் அல்ல. அது யாரோ ஒரு கடைக்கண்ணால் நியமிக்கப்படுகிறவர்கள் நீங்கள். அவர் வேறொரு கண்ணை காட்டினா நீங்க போயிடுவீங்க. இங்க இது அப்படி இல்லை, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே இது உயரம் பெரிது. இந்த உயரத்தின் மீது ஆளுநர் ஏற முயற்சிப்பது நல்லதல்ல. கீழே விழுவாரு, அடிபடுவாரு, காயங்களோடு தான் அவர் திரும்புவார்.